சங்கீத தியானம். எனக்கன்பார்ந்த பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீத தியானம் பகுதிக்கு நேராக உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். எனக்கன்பார்ந்த பிள்ளைகளே, நேற்று தினத்தில் நாம் 34வது சங்கீதத்தின் முதல் வசனத்தை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்மை தேவனை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், எப்போதும் அவருடைய துதி நம்முடைய வாயில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நேற்று தினத்தில் பார்த்தோம். இன்றைக்கு எனக்கு அன்பார்ந்த அதே 34வது சங்கீதத்தில் 2வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தாவீது இங்கே அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறி அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதத்தில் இரண்டாவது இதாக அவர் பாடுகிறார், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். ஆம், எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்று அவரை குறித்து சொல்கிறார். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் என்று அவர் சொல்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். எதை குறித்து மேன்மை பாராட்டும் என்று சொல்லி நான் பார்க்கும்போது, எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, 20வது சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது அவர் 7வது வசனத்தில் இப்படியாக அவர் சொல்லுகிறார், சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி நான் பார்த்தோம்னா, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். எதை குறித்து மேன்மை பாராட்டும்? அழகாக சொல்லுகிறார், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அநேகர் குதிரைகளை குறித்தும் அநேக காரியங்களை குறித்தும் மேன்மை பாராட்டலாம், ஆனால் நாம் கர்த்தருடைய நாமத்தை குறித்த என் தேவன் என்னோடு கூட இருந்து எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுவோம். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, வேதனைப்படுகிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், சிறுமைப்பட்டவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட காரியங்களை கேட்டு மகிழ்வார்கள். ஆம், தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்த தேவனுடைய நாமத்தை நாம் மேன்மை பாராட்ட சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். தேவன் தாவீது அழகாக அந்த இடத்துல சொல்லுகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நாமும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மென்மை பாராட்டுவோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை குறித்து மென்மை பாராட்டும் போது நிச்சயமாக தேவன் நம்மை வழிநடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.